सीधा रुख करेंगे कोयम्बटूर का, जहां प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंचे हुए हैं। क्या कुछ कह रहे सुनवा देते हैं आपको। होती तो मैं आज उस स्पीच का इतना आनंद ले सकता था, लेकिन मुझे वो सौभाग्य नहीं मिला। लेकिन जो कुछ मैं समझ पा रहा था, वो जलीकुट्टे की बात कर रहे थे, वे कोविड के समय जो कठिनाइयां हुई उसकी चर्चा कर रहे थे। लेकिन मैंने रवि जी को कहा है कि मुझे पांडियन जी के भाषण को हिंदी या अंग्रेजी में तैयार करके भेजे, मैं इसे पढ़ना चाहूंगा। लेकिन मैं उनकी भावना को पूरी तरह आत्मसात कर रहा था, मैं अनुभव कर रहा था, और मेरे लिए बहुत अच्छा पल था ये। நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன். பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். 10வது கைத்தட்டல். மேலும் அவருடைய உரையை தமிழிலே இருந்ததால் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறுவயதில் நான் தமிழையும் கற்றிருக்கலாமே என்று அடிக்கடி நினைப்பதுண்டு. இன்று பாண்டியன் அவர்களுடைய உணர்வு மயமான இந்த உரை, அந்த முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வு என்னை தொட்டது. மாண்புமிகு ஆளுநர் ரவி ஐயா அவர்களிடம் நான் விண்ணப்பித்திருக்கிறேன். பாண்டியன் அவர்கள் ஐயாவுடைய உரையை அதனை ஹிந்தி மொழியிலே அல்லது ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து எனக்கு தெரிவித்துக் கொடுக்குமாறு அவரிடம் விண்ணப்பித்திருக்கிறேன். जब मैं यहां मंच में आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है। நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. मेरे किसान भाई बहनों, कोयम्बटूर की इस पावन धरती पर सबसे पहले मैं मरुदमलई के भगवान मुरुगन को प्रणाम करता हूं। कोयम्बटूर कल्चर, कंपैशन और क्रिएटिविटी की भूमि है। ये शहर अपनी दक्षिण भारत की उद्यम शक्ति का पावर सेंटर है। கோயமுத்தூரின் இந்த புனிதமான மண்ணிலே மருதமலையில் குடிகொண்டிருக்கும் ஐயன் முருகனை நான் முதன்மையாக தலை வணங்குகின்றேன். கோயம்புத்தூர் என்பது கலாச்சாரம், கனிவு, கவின் படைப்பு திறன் ஆகியவற்றை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட பூமி. இந்த நகரமானது தென் பாரதத்தின் தொழில் முனைவு ஆற்றலின் சக்தி பீடம். यहां का टेक्सटाइल सेक्टर देश की इकोनॉमी का बहुत बड़ा कंट्रीब्यूटर है, और अब तो कोयम्बटूर एक और मायने में विशेष बन गया है। यहां के भूतपूर्व सांसद सीपी राधाकृष्णन जी अब उपराष्ट्रपति के तौर पर हम सबका मार्गदर्शन कर रहे हैं. இங்கே இருக்கும் ஜவுளித்துறை தேசத்தின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பு அளிக்கக்கூடியது. மேலும் இப்போது கோயம்புத்தூர் மேலும் ஒரு காரணத்தால் சிறப்பு பெறுகிறது. இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது துணை குடியரசுத் தலைவராக நம் அனைவருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். साथियों, नेचुरल फार्मिंग एक ऐसा विषय है
जो मेरे दिल के बहुत करीब है। मैं तमिलनाडु के सभी किसान साथियों को साउथ इंडिया नेचुरल फार्मिंग समिट के इस अभूतपूर्व आयोजन के लिए शुभकामनाएं देता हूं। और अभी मैं प्रदर्शनी देखने गया था। मुझे बहुत किसानों से बातचीत करने का सौभाग्य मिला और कोई मैकेनिकल इंजीनियरिंग करके पीएचडी करके खेती कर रहा है, कोई नासा में चंद्रयान का काम करते करते छोड़ करके खेती कर रहा है और खुद खेती करता है। इतना ही नहीं, अनेक किसानों को वो तैयार कर रहे हैं, नौजवानों को ट्रेन कर रहे हैं। मुझे आज सार्वजनिक रूप से स्वीकार करना होगा, अगर मैं आज इस कार्यक्रम में न आया होता तो मैंने मेरी जिंदगी में बहुत कुछ गंवाया होता और आज मैंने यहां आकर के बहुत कुछ सीखा है। मैं अब मन से तमिलनाडु के किसानों की जो हिम्मत है, परिवर्तन को स्वीकार करने की उनकी जो ताकत है, उसको 100 सलाम करता हूं। நண்பர்களே, இயற்கை விவசாயம் என்பது விசேஷமான ஒன்று. இது என் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானது. நான் தமிழ்நாட்டின் அனைத்து வேளாண் குடிமக்களுக்கும் நண்பர்களுக்கும் தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டின் பொருட்டு என் மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இங்கே மேடைக்கு வருவதற்கு முன்பாக நான் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு அரங்குகளை சென்று பார்த்தேன். ஒருவர் இயந்திர பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு விவசாயத்திற்கு வந்திருக்கிறார். ஒருவர் இஸ்ரோவை விட்டுவிட்டு, அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கே வேளாண் தொழிலை புரிய வந்திருக்கின்றார். இவர்களுடைய இந்த பணி கருத்தூக்கம் அளிக்கவல்லது. இவர்கள் மட்டும் கருத்தூக்கம் தங்களுக்கு அளித்துக் கொள்ளவில்லை, இவர்கள் மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கின்றார்கள், அவர்களுக்கும் பயிற்சி அளித்து வேளாண் தொழிலை முன்னெடுத்து செல்லுகின்றார்கள், புதிய புதிய உத்திகளையும் வழிமுறைகளையும் கைக்கொண்டு. ஒருவேளை நான் இங்கே வாராது போயிருந்தால் நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் போயிருப்பேன், என்னுடைய கற்றல் குறைந்து போயிருக்கும். இந்த வேளையிலே நான் தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை உங்களுடைய துணிச்சலுக்காக காணிக்கையாக்குகின்றேன். यहां किसान भाई बहन, एग्रीकल्चर साइंटिस्ट, इंडस्ट्री से जुड़े साथी, स्टार्टअप और इनोवेटर्स सब एक साथ जुटे हैं। मैं आप सभी का बहुत